ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல புதினா இலைகள் நல்லா வளர்ந்துருக்கு. அதே மாதிரி நல்லா படர்ந்தும் இருக்கு. சின்ன ஒரு நம்ம 5 ரூபா கட்டோ 10 ரூபா கட்டோ வாங்கிட்டு வந்து நம்ம அதோட இலைகள் எல்லாம் பறிச்சுட்டு நம்ம நட்டி விடுறது தான். ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு பக்கெட்ல மண்ணு போட்டு நட்டி விட்டேன். ஸோ ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து அதுவே நல்லா படர்ந்து வந்திருக்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம வந்து பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ எங்க அம்மா பார்த்தீங்கன்னா மேலோட்டம் எல்லா கிளைகளும் வந்து நல்லா பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தொட்டாவே நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஸ்மெல் வரும். இது வந்து தேடி தேடி நம்ம இன்னும் கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்மெல் அப்படியே நம்மளுக்கு தூக்குது. ஸோ புதினா இலைகள் அதே மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா சும்மா இந்த மாதிரி செடிகளில் டச் பண்ணாவே நல்லா மணக்கும். ஸோ அந்த மனம் தான் நம்ம வந்து எனக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படர்ந்து இருக்கிறதுனால எல்லா இலைகள் அம்மா வந்து பறிச்சிடுறாங்க. இப்போ நம்ம அம்மாவோட கையில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு மேலே இருக்கும். நம்ம பாருங்க, சும்மா காம்பு தான் நட்டணும். அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இலைகள் நம்மளுக்கு கொடுக்குது. நம்ம 5 ரூபா 10 ரூபா கடையில் கொடுத்து வாங்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம தோட்டத்தில் நம்ம அதாவது கையால் நட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி டெய்லி நம்ம வளர்த்துட்டு வரும்போது அதில் சின்ன ஒரு இலைகளும் வந்தாவும் அந்த ஒரு செடி கொஞ்சம் வளர்ந்தா கூட அது ஒரு சந்தோஷமாக வேற லெவல் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக ஒரு தொட்டிலேருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பாருங்கள் மக்களே, ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சட்னி மாதிரி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நான் அதை தான் செய்ய போகிறேன். ஒரு தொட்டிலேருந்து நம்ம எடுத்தாச்சு. இது அடுத்த தொட்டி. இப்போ பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா படர்ந்துருக்கு. ஸோ இதுலேருந்தும் ஃபுல்லாகவே நம்ம பறிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய ஷார்ட்ஸில் நான் பறித்தது இந்த தொட்டியில் தான் போட்டிருக்கேன். இப்போ புதுசாக தான் இந்த தொட்டி நான் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணது. அது இப்போ தான் வச்சேன். அதுலேயே நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ பாருங்கள், இந்த தொட்டிலேருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பவுல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2 கட்டு to 3 கட்டு அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த செடிங்களும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ண தான் செடி நல்லா வந்து வளரும். இது பாருங்கள், கீழே எல்லாம் கிளைகள் எந்த அளவுக்கு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நல்லா செடியும் படர்ந்து இருக்கும். புது இலைகளும் நிறைய வரும். ஸோ இன்னைக்கு வந்து சட்னி செய்யணும். நல்லா ஒரு தேங்காய் பச்சை மிளகா கொஞ்சோண்டு புளி வச்சு அரைச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த செடி பாருங்கள் அப்படியே உள்ளாறுலேருந்தே போய் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேர்கள், அதாவது சின்ன செடி வருது. ஸோ அதை வந்து அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கட் பண்ணிவிட்டு வேறு தொட்டியில் இந்த மாதிரி நட்டி விட்டுருவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கும். அடுத்து நம்ம இது பறிச்சாச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை நம்ம பறிச்சிக்கலாம். ஸோ கொத்தமல்லி தான் வாடி போயிடுச்சு, கொத்தமல்லி இல்லை. ஸோ அடுத்து வந்து நம்ம ஒரு பாட்டில் போட்டிருக்கோம். ஸோ அடுத்த வாரம்னா அது கிடச்சிரும். ஸோ புதினா கருவேப்பிலை நம்ம பறிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.